நீ வந்து மாற்று கட்சிக்கு போறனா போயிட்டு வா, பிரச்சனை இல்லை. உனக்கு பிடிச்சதுல நீ போ. ஒரு நாள் உனக்கு புரியும் நாங்க யாரு, அதாவது நம்ம கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு தேவைன்றது தெரியும். தெரிஞ்சு நீ திரும்பி வருவ. இது வந்து மாண்புல வராதா? தெரியல. அவங்க தான் क्वेश्चन அந்த பதில் அதெல்லாம் இல்லாம இருக்கு. ஆட்சியில இருக்கிறவங்க இவங்க கூட ஒரு அட்வொகேட்ஸ் பல டீம் இருக்கும், பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க கொடுக்குறீங்களா சார் வேலை, அந்த வேலை வந்து நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பா அரசாங்கத்தாலேயே அதை வந்துட்டு எடுக்கப்படும் சார், ஏன்னா கருணை அடிப்படையில் நீங்க தரீங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு கேம்ல எல்லாமே. வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இத்தனை நாள் நம்ம, அதாவது நீ வந்து பொதுவாக பேசுவ, ஆனால் ஒரு சைடு எனக்கு என்ன தெரியும்னா, நீ டிவி கேக்கு ஒரு கர்டசி வச்சிருப்ப, ஒரு கைண்ட் ஆஃப் சப்போர்ட் கொடுப்ப நீ நினைப்பேன். ஆனால் என்ன நீ வந்துட்டு வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியும், நான் நாம் தமிழர் கட்சிக்காக தான் பேசுவேன். அவங்க சைடில் இருக்க நியாயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஆனால் இன்னைக்கு நான் இந்த காணொலியில் என்ன பேச போறேன்னா, அதாவது நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு சில விஷயங்களை நான் பார்க்குறப்ப ஏன் அதை இப்படி பண்றாங்க, நான் அவங்களதான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். சில இதுதான் முரணாகுது அவங்களுக்கு. எனக்கு பர்சனலா வந்துட்டு அது எனக்கு ரொம்ப பாதிச்ச மாதிரி எனக்கு ஒரு விஷயம். ஓகே. அதாவது தென்னகம் விஷ்ணுன்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கு. விஷ்ணுன்னு சொல்லிட்டு பல நாட்களா நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய ஒரு நபர். ஓகே. ரொம்ப வீரியமா பேசுவாப்புல. அவரோட காணொலியிலையும் பார்த்தீங்கன்னா சீமானோட ஒரு ஸ்பீச் தான் இருக்கும் இன்ட்ரோல. ஓகே. அவ்வளோ ஒரு ஈடுபாடு தமிழ் தேசியத்துக்காக. அதுலேயும் வந்து மற்றவங்களை அடித்து பேசணுன்னாக்கா, அதாவது எக்ஸாம்பிள், என்னோட நீ பயணிச்சவ, நீ வந்து மாற்று கட்சிக்கு போறனா போயிட்டு வா, பிரச்சனை இல்லை, சண்டைலாம் போட மாட்டோம், நம்ம எப்பவும் போல இருப்போம், உனக்கு பிடிச்சதுல நீ போ. ஒரு நாள் உனக்கு புரியும் நாங்க யாரு, அதாவது நம்ம கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு தேவைன்றது தெரியும். தெரிஞ்சு நீ திரும்பி வருவ அப்படின்னு சொல்லி ஒரு மெச்சூர்டா, ஆக்கப்பூர்வமா பேசுவாரு, ரொம்ப மெச்சூர்டா. ஸோ அந்த மாதிரி பேசின ஒருத்தரை இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் அண்ணன் கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிட்டாரு. எதனால? அவரோட காணொலியை நானும் சில நாட்களா பார்த்துட்டு இருக்கேன். கிளியரா இதுதான் ரீசன் சொல்லல. அதாவது கட்சிக்கு மாறுபட்ட சில விஷயங்கள் பண்ணனால அவரை வந்து நீக்கிறோம் சொல்லிட்டு பேசியிருக்காங்க, தவிர்த்து என்ன பண்ணாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் கூட விட்டுட்டாங்க. என்ன பண்ணாரு சொல்லல. ஆனா வெளிப்படையா நான் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு காணொலி பார்த்தேன். நாம் தமிழர் கட்சியோட ஒரு பொறுப்பாளர் அவரோட இன்டர்வியூ பேசுறாங்க. பெரிய போஸ்ட்ல இருக்காங்க பேசுறாங்க. பேசும்போது ஒரு கேள்வி அங்க எனக்குள்ள பார்க்கும்போது, என்னடா இது ஏதோ ஒரு முரண்ல போய் முடிய போதோ இது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தது. அதாவது இவர் வந்து பாரிசாலனுக்காக பேசியிருப்பாரு, தென்னகம் விஷ்ணுன்றவர். அவர் பேச சொல்ல என்ன சொல்றாருன்னா, பாரிசாலன் வந்துட்டு ஒரு இடத்துல படம்லாம் ரிலீஸ் ஆச்சுல முருகரை வச்சுட்டு, முருகர் வந்துட்டு நார்த் இந்தியால இருந்துதான் வந்தவர், அதாவது தமிழ் கடவுள் தான் முருகர், தமிழ் கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் கடவுள்னு சொல்லி பேசுறோம். ஆனா அதை எதிர்த்து வேற மாதிரி பேசுறப்ப பாரிசாலன் வந்துட்டு தமிழ் கடவுள் தான் பேசி அவரோட வந்துட்டு வாதாடி ஜெயிக்க முடியாது, யாராலையும் லாரியில மோதி கூட தப்பிச்சிடலாம், பாரியோட வாதாடி தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி. ஏன்னா பாரிசாலன் அவர் சொல்ற லாஜிக் வந்து கரெக்டா இருக்கும்ல, அவர் லாஜிக் கரெக்டா இருக்கும். ஆனா அவரு இந்த எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சியை எல்லா இடத்துலயும் அடிச்சுதான் பேசுவாரு. ஓகே. சோ அந்த ஒரு பகன்றது உள்ள ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. ஆனா பிஜேபி இதை விட அசிங்கமா பேசிச்சு, திமுக இதை விட அசிங்கமா பேசிச்சு, நம்மள அதிமுக இதை விட மோசமா பேசிச்சு கடந்த காலங்கள்ல. இப்படி இருக்கக்கூடியவங்க கூட இன்னைக்கு சீமான் எல்லாரையும் வெளியில பார்க்கும்போது மாண்புன்னு சொல்லி பாக்குறாரு, பேசுறாரு. மேடையில போகும்போதும் பேசும்போதும் இன்னைக்கு ஒரு கருத்து இருக்கும், நாளைக்கு ஒரு கருத்து இருக்கும், மாறக்கூடிய வகையில தான் இருக்கு. அதுதான் வந்துட்டு ஒரு மெச்சூர்டு பாலிடிக்ஸ். இன்னைக்கு பேசுறது ரைட்டா தெரியும், நாளைக்கு அதை பேசும்போது சேஞ்ச் இருக்கலாம், முரண் இருக்கும், அப்படி சொல்ல முடியாதுல்ல. அவர் சொல்றாரு, ஒரு மேடையில பேசுறாரு. அதை கேட்கும்போது ஓகே, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது கால சூழ்நிலை. அவர் யார பேசினார்னா சீமான் அவர் பேசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதாவது அங்க இருக்க கட்சியினர் பிஜேபியோட இருக்காதீங்க, இது உங்களுக்கு இன்னைக்கு நல்லதா தெரியுது. எந்த ஸ்டேஜ்ல பேசினாரு? இத பிறந்த நாள் அந்த இடத்துல பேசும்போது அவங்க எல்லாம் ஒரு நட்பா இருக்காங்க. அதாவது மாற்று ஒரு நாள் நீங்க சிந்திச்சு மாறுவீங்க, அதாவது நாம் தமிழர் பக்கமா நீங்க எல்லாரும் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அவர் பேசுவாருன்றதான் நம்ம நினைக்கிறோம். இவர் என்னைக்குமே பிஜேபி கூட போக மாட்டாரு. இவர் என்னைக்குமே, அதாவது யாரு கூட போய் சேர மாட்டாரு, காங்கிரஸ் கூட சேர மாட்டாரு. நட்புன்ற வகையில பார்க்கும்போது வெளியில எல்லாரும் கூடயும் பழகுறாரு. சோ இவர் மேல யாராவது ஆக்ஷன் எடுக்க முடியுமா? இது சில பேருக்கு நாம் தமிழர் கட்சியிலயும் சரி, சில பேருக்கு வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு வெளியில இருந்து பாக்குறவங்கன்னா உடனே ஏன் அவர் கூட கை கொடுக்கணும், ஏன் அவரோட பேசணும், தவிர்க்கணும்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். அவருக்கு அது நம்ம வந்து யாருன்றது நமக்கு தெரியும், நான் வந்து அவங்க கூட எல்லாம் சேர மாட்டேன், ஒரு மனித மாண்பு அது பாக்குறது அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காரு. சோ மத்தவங்க வந்து அந்த மாதிரி பண்ணும்போது தப்பா தெரியுதோ, அங்க வந்து மனித மாண்புன்றது காணாம போயிடுச்சோ. இவ்வளவு நேரம் நீங்க பேசுறத வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரீங்களோ எனக்கு தோணுது.
அந்த கன்க்ளூஷன் வந்து கரெக்டான கன்க்ளூஷனா போய் முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னமும் அந்த அவர் பேர் என்ன, விஷ்ணு, அவர் எதுக்காக கட்சி விட்டு நீக்கினாங்க அப்படின்றதுக்கான கரெக்டான ரீசன் எதுவும் தெரியலல்ல. அதுதான் நம்ம என்ன கேட்கிறோம்னா, நீங்க ஒரு விஷயத்த வெளியில சொல்லும் போது டீட்டெயிலா அதை சொல்லிட்டீங்கன்னா இவர் பண்ண தப்பு இது கட்சியில இருந்து ஒழுக்கம் காரணமாக நீக்கப்படுறாரு. ஏன்னா சாட்டையும் இதுக்கு முன்னாடி பல டைம்ல நீக்கப்பட்டிருக்காரு. இது வந்து நான் அதனாலதான் சொல்றேன், டைரக்டா கன்க்ளூஷனுக்கு போயிடாதீங்க. நான் இந்த காணொலியில எனக்குள்ள இருக்க கேள்விய இன்னைக்குதான் நடந்தது இந்த சம்பவம். இது வந்து சோ நாளைக்கு தெரியலாம், இல்ல நாளைக்கு தெரியலாம் என்ன எதனால நடந்தது, எதுக்காக விஷ்ணுவை வெளியே அனுப்புனாங்க, மேபி கட்சிக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம். சோ அந்த மாதிரி ஏதாவது வரும்போது அப்போ நீங்க ரெக்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றேன். நான் என்ன சொன்னேன், இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, இந்த கேள்வி இந்த காணொலியில வைக்கிறேன், அவ்வளவுதானே தவிர்த்து என்னைக்குமே தமிழ் தேசியம் தான் நமக்கான தீர்வு. நதிநீர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இயற்கை வளத்தோட எல்லா விஷயமா இருந்தாலும் சரி, விவசாயமா இருந்தாலும் சரி, தமிழ் தேசியம்ன்ற ஒரு கொள்கை என்னைக்குமே அதுக்கு கை கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டு எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இவர் அடிப்படை உறுப்பினரா இவரு இல்ல பொறுப்பாளரா இருந்தாரு? ஆமா. ஓ சரி, ஓகே. ஏன்னா நான் மேபி நீங்க ஸ்டார்டிங்ல சொல்லும் போது கட்சியில இருந்தாருன்னு சொன்னீங்க, அதனால எனக்கு டவுட் வந்துச்சு. ஏன்னா உறுப்பினரா இருக்கிறப்போ அவரை வெளியே அனுப்பும் போது சீமானனுக்கு தெரிஞ்சிருக்காதோ ஒரு வேலை அப்படின்னு நினைச்சேன். கையெழுத்தோட வெளியில வருது. ஓகே. சோ இதை பார்க்கும்போது நமக்கு என்னன்னா ஒரு மன வருத்தம் இருக்கும்ல. நீங்க வந்து வெளிப்படையா எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா பல பேர் அண்ணன் தம்பிகள், பல தங்கைகள், அவங்களுக்குள்ள ஒரு குமுறல் இருக்கும். என்னடா காரைக்குடியில நம்ம அசம்பிளி எலெக்ஷன் டைம்ல அந்த தென்னகம் விஷ்ணுன்றவரு அவங்க அம்மாவோட அவ்வளோ நாள் பயணிச்சாப்புல. யார் அம்மாவோட? சீமானன் அம்மாவோட. ஓகே. எல்லா இடத்துலயும் போயிட்டு வாக்கு சேகரிக்கிற விஷயத்துல இருந்தாலும் சரி, இது இப்போ இல்லை, அவர் மேல பல நாட்களா அந்த நாம் தமிழருக்காக உழைச்சவர். அது என்ஐஏன்னு சொல்லிட்டு கேஸ் அவர் மேல போட்டு போலீஸ் விசாரணை உள்ள தூக்கி வச்சாங்க. இடுமாவன் கார்த்தி இவங்க சில பேர் நாம் தமிழர் குறிப்பா டார்கெட் பண்ணி அடிச்சாங்க. அதாவது நாம் தமிழர் சைட்ல இருந்து யாரெல்லாம் கூட நிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் வந்துட்டு ஆளும் வர்க்கம். ஓகே, நீங்க சொல்லும் போது புரியுது. டார்கெட் நாம் தமிழர்ல ஒருத்தரை டார்கெட் பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆளா தான் இருக்கணும், ஒரு முக்கிய புள்ளியா இருக்கணும். அவரோட கட்சிக்கு ரொம்ப தாக்கமா இருக்கும், கட்சிக்கு முக்கிய புள்ளி அவர். கண்டிப்பா அவரோட பேச்சு ரொம்ப தாக்கமா இருக்கும். அவரால் பல விஷயங்கள் வெளியில வந்துடும், பயம். சோ இவர் ஒரு மாதிரி ஆள்லாம் மிரட்டி உட்கார வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் அஞ்சுறவங்க இல்ல. அவங்க மேபி நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். நீங்களும் குரூப்ல இருக்கீங்களா, நாம் தமிழர் குரூப்ல? அதாவது எல்லா இடத்துலயும் கேள்வி கேட்கறாங்க இந்த விஷயம். அது கமெண்ட்ஸ்லயே போய் பார்க்கும்போது இது நார்மலான விஷயம், திரும்பவும் அண்ணன் உங்களை சேர்த்துப்பாரு. அப்போ இது நார்மலா போகணும் அப்படின்ற நார்மலைஸ் பண்ற ஒரு டீம் இருக்கு. ஒரு டீம் மன வருத்தத்தோட இருக்கும், சே என்னடா இது நம்ம அண்ணன் ஏன் இப்படி பண்ற. ஏன்னா இது எதுக்காக நடந்ததுன்னு நம்மளுக்கு டீட்டெயிலா தெரியாதுல்ல. அதாவது ஒரு சின்ன பீஸ் கறி துண்டு போட்டா அந்த கறி துண்டை ஒருத்தருக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு பட்டையே வந்து கொத்தி திங்கத்துக்காக வெயிட்டிங்ல இருக்கு. அதாவது இந்த என்ன ஒரு படம் இருக்கும் பாத்தீங்களா, ஜாம்பிஸ், ஒரு கும்பலே படையே இருக்கு, பார்க்க மனுஷ மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அந்த மனுஷ ரூபத்துல அவ்வளோ அட்டாக் பண்ணுவாங்க சுத்தி எல்லாரையும். ரெசிடென்ட் ஈவில் அவ்வளோ மோசமா சமூக வலைதளங்கள்ல. அதாவது எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னா, நீங்க சொல்றது கேட்கும்போது நான் சொல்லிட்டு இருந்ததை இப்ப நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்க மாதிரி இருக்கு. இல்ல, நம்மளோட கட்சி சார்ந்த ஒரு நபர், அவர் பயணிச்சவர், இன்னைக்கு இப்படி இருக்கப்ப ஈஸியா எல்லாரும் ஒருத்தர் ஒன்று பேசும்போது அந்த இடத்த நம்ம கொடுக்க கூடாதுல்ல. கரெக்ட் தான். அது நீங்க உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசிட்டுலாம், அது என்ன நடக்குதோ அதை உள்ளே முடிக்கணும். அந்த ஒரு மன வருத்தம் தான். இப்படியே போச்சுன்னா நாளைக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும்பா, சுதந்திரமா பேசுற கருத்து இருக்கும்பா. நீங்க அந்த இடத்துல வந்துட்டு ஒன்றும் இல்லை, இப்போ பாரிசாலன்னு பேசுனதுக்கு வெளியில எங்கேயும் போகக்கூடாது, பிறந்தநாள் விஷயம் சொல்லக்கூடாது. ஸோ இது வந்து இது வந்து மாண்புல வராதா தெரியல. அவங்க தான் क्वेश्चन அந்த பதில் அதெல்லாம் இல்லாம இருக்கு. ஸோ அதான் क्वेश्चन ரைஸ் பண்ணீங்க, வீடியோவும் போட்டிருக்கீங்க. ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு. அதாவது நாம் தமிழர் கட்சி சார்ந்த நம்ம முன்னாடி பேசியிருந்தோம். அதாவது இந்த 41 பேர் இறந்தவங்களோட ஃபேமிலிக்கு வந்துட்டு தமிழக அரசாங்கம் வந்துட்டு வேலை, அது ஒரு டெம்பரரி ஜாப்னு சொன்னாங்க பாத்தீங்களா லாஸ்ட் ஹியரிங்ல வந்துட்டு. அதாவது அரசாங்க அட்வொகேட் என்ன சொன்னாங்கன்னா, இது பர்மனன்ட் ஜாப் இல்லை, டெம்பரரி ஜாப்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த அரசாணையும் கொடுத்துட்டாங்க, சிஎம் விஜய் கையால கொடுத்தது. இன்னைக்கு அதே அந்த அரசாணையை கேன்சல் ஆக்கிட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அரசாணையே அவங்களுக்கு பெரிய கிஃப்டா இருக்கும். ஏன்னா விஜய் அண்ணன் கையில இருந்து வாங்கினாங்கல்ல. இல்ல அதாவது நம்ம அவங்களோட மனசுல விளையாடக்கூடாது நான் நினைக்கிறேன். டிவிக்கே விளையாட்டாங்க. அதுதான் இங்க அதான் சொல்ல வரேன். அதாவது ஆட்சியில இருக்கிறவங்க இவங்க கூட ஒரு அட்வொகேட்ஸ் பல டீம் இருக்கும், பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்க டீம்ல இருப்பாங்க. ஸோ சார் இன்னைக்கு நீங்க கொடுக்குறீங்களா சார் வேலை, அந்த வேலை வந்து நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பா
அரசாங்கத்தாலேயே அது வந்துட்டு எடுக்கப்படும் சார். ஏன்னா கருணை அடிப்படையில் நீங்கள் தரீங்க. இவங்க வந்துட்டு ஒரு பார்டர் மிலிட்ரிலேயோ இல்லை ஒரு அரசு பேருந்தில் பயணிக்க சொல்ல ஆக்சிடென்ட் ஆச்சோ இல்லை அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கல சார். ஒரு தனிப்பட்ட ஒருத்தரை வந்து பார்க்க வந்ததாக தான் இது கருதப்படும். ஸோ இது என்னைக்கா இருந்தாலும் அரசாங்கத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு கேம்ல எல்லாமே இதை பாலிடிக்ஸா பண்ணிருக்காங்க. இந்த கேம்ல எல்லாமே நான் வேலை வாங்கி தரதுன்னா நல்ல பேர் எனக்கு கிடைக்கும், அதை யார் கெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கெட்ட பேர் கிடைக்கட்டுமே. நீங்க ரைஸ் பண்ற கொஸ்டின் வச்சு பார்த்தா எல்லாமே கரெக்டா இருக்கு. ஏன்னா அவங்க ஜெயிச்சு 2 மாசம் கழிச்சு தான் கரூருக்கே வந்தாங்க. அங்கேயும் அரசியல் கேம் தானே. அது எதுக்குன்னா அடுத்த அங்க கரூர்ல எலெக்ஷன் நடக்க போகுது, அதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு எலெக்ஷன் மற்ற கட்சியில பத்தி திட்டி பேசியிருந்தாரு தவிர அங்க உயிர் போனவங்களை பத்தி எதுவும் பேசவே இல்லை. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சரி, நீங்க வேலை வாய்ப்பு தரப்போறதா நீங்க சொன்னீங்கல்ல, எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஒரு ப்ராமிஸை கொடுத்துருக்கலாமே, நான் வந்து அந்த 41 குடும்பத்துக்கு வேலை வழங்குறேன்ட்டு அரசாங்க வேலை. கரெக்டான கேள்விதான். ஏன் சொல்லல? எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னா அந்த இடத்துல ஓட்டு மைனஸ். கஷ்டப்பட்டு புக் எடுத்து படிக்கிறவனோட வலி இருக்கும் தெரியுமா? அவங்க யாரும் ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க. அவங்க ஃபேமிலியில இருக்க யாரும் ஓட்டு போட்டு வலி இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக எவ்வளவு பேர் உட்காந்துட்டு இருக்காங்களோ அவங்க யாரும் ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க. இந்த கல்யாணம் கூட பண்ணாம நான் கவர்மெண்ட் எக்ஸாம் வாங்கி தான் கல்யாணம் பண்ணிப்பேன், கவர்மெண்ட் எக்ஸாம் வாங்கி தான் நான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவேன் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்க ஃபேமிலியில யாருமே ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்களே. தெரியல ஓட்டு எப்படி போட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம், நாம் தமிழர் கட்சியில ஒரு எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துங்க. இன்னைக்கு சிஜேபி வந்துட்டு அவங்களோட டிமாண்டை வின் பண்ணிட்டாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியில நமக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு, சரிங்களா? அந்த டிமாண்ட் என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சும்மா சொல்றேன். கொல்கத்தால மம்தா பானர்ஜி அவங்களோட அரசாங்கம் வீழ்த்தப்பட்டது. அவங்க எலெக்ஷன்ல ஓட்டிங் மிஷின் வச்சுதான் அதை நடத்தினாங்க, ரிசல்ட்டும் கிடைச்சிது. அவங்களுக்கு தோல்வி கிடைச்சிது, ஓகே. பை சான்ஸ் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு எனக்கு ஓட்டிங் மிஷினை கவுண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கனாக்கா, ஏன்னா கம்ப்ளீட்டாக வைப் ஆயிடுச்சாங்க. அது இல்லாமல் அவங்க கட்சியில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா வேற டீமாக உருவாக்கி வேற பார்ட்டியை கிரியேட் பண்ணி ஒதுங்கி போயிட்டாங்க. இப்போது இந்த இடத்துல சந்தேகத்துக்கு உரிய ஏதாவது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு மம்தா பானர்ஜி அவங்களே போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு ஒரு ஃபைல் பண்ணுறாங்க கேஸ். இந்த மாதிரி எனக்கு இந்த ஏரியாவில் இருக்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது, எனக்கு கம்ப்ளீட்டாக கவுண்ட் பண்ணணும் ஓட்டிங்ஸ். அதான் எரிச்சிட்டாங்கன்னு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா நாளைக்கு வெளியில வந்துருமோன்னு சொல்லிட்டு எரிச்சிட்டு இருந்தாங்கன்னா டவுட்டா கேட்கிறேன் சார். ஏன்னா இங்க அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல சார் யாருமே. ஏன்னா அது எரிஞ்சதுக்கான ரீசன் என்ன சார்? அதுக்கு பாதுகாப்பு குறைபாடுனாலதான் சார் எரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ஃபயர் ஆக்சிடென்டே நடந்தா கூட அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யார் சார் எடுத்தா? இது வரைக்கும் அக்கௌண்டபிலிட்டி யார் சார் எடுத்தா? இப்ப புரிஞ்சுங்க நாம் தமிழர் மக்கள். அதாவது ஒருத்தர் வந்து ஒன்னு சாதிக்கணும்னா ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சா பின்னாடி போகக்கூடாது. அந்த இனிஷியேட்டிவ் என்னைக்கு கிடைக்குதோ, காவேரி நதி நீரா இருந்தாலும் சரி, இங்க இயற்கை வளத்தை எடுக்கிறதுக்கு மண்ணு கல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறவங்களா இருந்தாலும் சரி, எப்படி மாணவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்த சாதிச்சாங்களோ, மீதி இருக்க எல்லா வளங்களையும் காப்பாற்றணும்னா சாதிச்சுதான் ஆகணும். இங்க என்னன்னா, ஒரு வேலை டிவிக்கு அரசாங்கம் மேல இருக்கவங்க பிடிச்சி கண்ட்ரோல் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டும் நடக்காம போயிருக்கலாம் இன்னைக்கு. ஏன்னா அந்த 41 பேரோட மரணத்துக்கு பின்னாடி பல பேர் அரசியல் விளையாடிட்டு இருக்காங்க. சித்து விளையாட்டு நிறைய நடந்துட்டு இருக்கு. சித்து விளையாட்டுல பலியாடு ஆவறதாவும் இருக்கலாம் டிவிக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா அதுல கூட இருக்கிறவங்கள ஒருத்தரே வந்துட்டு அவங்களுக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுக்கலாம். டிவிக்கே கூட இருக்கிறவங்களே ஒருத்தரே அவங்களுக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுக்கலாம் இங்க என்ன நடக்குதுன்னு. ஏன்னா அவங்களோட உழைப்பை பத்தினா நேர்மையா உழைச்சி வந்தவங்க இல்ல. அதுதான் அவங்களுக்கு வந்து எனக்கு நீங்க இப்ப மக்களை எப்படி அவங்கள்ட்ட இருந்தே உருவி எப்படி இவங்க பில்ட் ஆகி மேல வரணுமோ அப்படியேப்பட்ட பணம் தான் லாட்ரி. ஓகே, அதுதான் எனக்கு இப்ப நீங்க சொல்லும் போது என்ன தோணுச்சுன்னா, அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கும் போது அதுல அப்படியே நிக்கணும், அதுல இருந்து பின்வாங்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கப்புறமேட்டு பண்ணும்போது இன்னமும் பாசிட்டிவா போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு நாம் தமிழருக்கு. ஏன்னா போராட்டம் ஒரு விஷயம் எடுக்கும் போது மக்களுக்கான இந்தியாவில் பண்ணாங்க, நார்த்ல பண்ணாங்கல்ல, டெல்லியில இந்த போலீஸை வச்சு அடிச்சது, மாணவர்கள் மேல கை வச்சது, இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது திமுக அதிமுகவோட போயிடுச்சு. டிவி பண்ண மாட்டாங்கன்ற அதுதான் ஹோப் இருக்கு. பட் அதை அவங்க பண்ணிட்டாங்கன்னா இவங்கள தூக்கி எறிஞ்சிருவாங்க. அது நாம் தமிழருக்கு பாசிட்டிவா போய் முடியும்ன்ற நான் என்ன சொல்றேன், நாம் தமிழர் இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயமா நடக்கும். ஓகே, கரெக்ட், அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு நடந்த சென்னையில் நடந்த மீட்டிங்கை வந்து அங்கேயும் ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு ஆடியோ பார்த்தேன். அதாவது சிஜேபியோட ஒரு ஆடியோ அவங்க ஃபைலில் வருது. என்னன்னா, அவங்க இன்ஸ்டால போலீஸ் சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இதை நீங்கள் கலைக்கணும். டைம் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எப்போ எடுப்பீங்க, அந்த டைம் சொல்லுங்கள் எனக்குன்ட்டு. அவங்க அந்த டைமை சொல்கிறாங்க, எனக்கு டைம் கொடுங்க, நான் அதுக்குள்ளே எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறேன். இது வந்து ஒரு எத்திக்ஸ்னு வச்சிங்களேன்.
இவங்க வந்து சிஜேபி டீம்னு சொல்லி வந்தாங்க. மேலே இருக்க பார்ட்டி லீடர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சிஜேபியோட ஹெட் எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணுங்க, முடிஞ்சிச்சு, நம்மளோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அதை வந்துட்டு மிஸ்லீட் பண்ண மாதிரி, என்னன்னா மிஸ்லீடுன்னு சொல்ல முடியாதுன்னா, நமக்கு நீட்டை வந்துட்டு பேன் பண்ணணும். அது தமிழ்நாட்டில் ஒரு கோரிக்கை, அது 100% ஏற்றுக்கலாம். ஏன்னா மாணவர்களுக்கு எல்லாம் இங்கே வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காது, போயிட்டு ப்ரைவேட்டில் போயிட்டு ட்ரெயின் ஆகி வர்றதுக்கான. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது, ஈக்குவாலிட்டியாக இருக்கணும். அந்த நீட்டை வந்து வெளியில் போயிட்டு ட்ரெயின் பண்ணாமல் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாருக்கும் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டா அந்த ஒரு போராட்டம் நடக்காது. ஆனால் நாம் தமிழர் ஒரு இடத்துல போராட்டம் போறாங்கன்னா, ஒரு ஒரு குரூப் ஒரு மீட்டிங் கூடும்போது 4 லட்சம் பேர் வராங்க. ஒரு மக்களுக்காக போராட போறாங்க, மக்கள் நல்லதுக்காக நிற்கிறாங்க அப்படின்றப்போ நாம் தமிழர்ல இருந்து மட்டும் வரமாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அப்போ புரிஞ்சுதுன்னா ஒரு வாரம் தொடருது, 10 நாள் தொடருதுன்னா நிறைய பேர் வருவாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க அரசாங்கம் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்துருவாங்க. இது அந்த அளவுக்குலாம் போயிட்டு முடியாது, பார்ப்போம். நாம் தமிழர் கட்சியில எப்படி சொல்றீங்க? இப்போ எலெக்ஷன்ல ஓட்டு போடும்போது மாற்றி போடுவோம், அந்த இது யூஸ் பண்ண மாட்டாங்க, மிஷின் யூஸ் பண்ண மாட்டாங்க, ரெக்வஸ்ட் பண்ணால் அதை மாற்றிடுவாங்கன்றீங்களா? டிவிக்கு அவங்களோட நட்பு ராகுல் காந்திக்கு தெரியும். இது பழைய வீடியோஸ்லாம் போட்டு காமிச்சாரு, இதுக்குள்ளே நிறைய ஊழல் நடந்திருக்குன்னு. அது அவரே சொல்லுவார், ஆமாங்க கரெக்டுங்கன்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் மாறிடும்னு நினைக்கிறோம். அவங்க டைரெக்டாக வந்து போராட முடியல, ஏன்னா குடிமை யார் கையிலையும் இருக்குது. இல்லை, இந்த வீடியோவில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது எனக்கே ஒரு டவுட்டாக இருக்குது. நீங்கள் நானாயிட்டா நீங்களும் ஆயிட்டீங்களான்னு தெரில. நீங்கள் நம்புறீங்க டிவிக்கு, என்னால் நம்ப முடியல. கீழே இருக்க குடிமையா மேலே இருக்கவங்க கையில் இருக்கா? அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இவங்க வாயை திறக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நிறைய காய் நவுத்த சொல்ல இவங்க கவனம் இருப்பாங்க. ஸோ ஏன்னா இவங்களுக்கு தேவை தமிழ்நாட்டு மக்களோட நல்ல பேர் எடுக்கணும், அவங்களுக்கு தேவை கார்பரேட்டுக்கு தேவை. இதெல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு நடந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு மைண்ட் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கூவம் கிளீன் பண்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் மைண்ட்லாம் சேஞ்ச் ஆகாது. மணல் குவாரி எடுக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணாங்களே, இங்க கூவம் கிளீன் பண்ணாங்க, அங்க மணல் குவாரி ஓப்பன் பண்ணாங்க. அங்க பண்ற தப்பெல்லாம் வெளியில நியூஸ்ல வருது. ஒரு நல்ல விஷயத்த போட்டாதான் மைனஸ் ஆகும், நியூட்ரலா போகும் தமிழ்நாட்டுல சொல்லி பண்ணுகிறாங்க. ஆனா ஓகே, மணல் குவாரி ஓப்பன் பண்றாங்கன்னு சொல்றீங்க, ஓகே. ஆனா கூவத்தை கிளீன் பண்ணணும்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்கல்ல. இதுதானே அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆமா, அது பெரிய விஷயம் இல்ல. இதுதானே அவங்க எதிர்பார்க்கறாங்க. அப்ப இது தப்பானது தப்பு பெருசா பேச மாட்டீங்க. இது பெருசா அந்த மட்டும் தான் பெருசா பேசுவீங்க. தப்பானது தப்பா, பிரச்சனை இல்லை, அதை விட இது பெருசாகுது அப்படின்னு நினைப்பீங்க. அதானே இந்த மக்கள் அதானே எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா அரசியல்வாதியா தான் எதிர்பார்க்குது. ஏன்னா ஒரு மாற்றம்ன்றது ஒரு சின்ன புள்ளியில இருந்தாவது ஆரம்பிக்கணும்ன்ற. நான் என்ன சொல்றேன், அம்மா கிட்ட இருந்து கிட்னி எடுத்துட்டு அப்பாவுக்கு தேவையான காசை குத்துற போதுமா? இல்ல, அப்பா கிட்ட இருந்து எடுத்துட்டு அம்மா குத்துறா ஓகேன்ற. நீங்க எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வராதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது பாலிடிக்ஸ், லைஃப் இல்ல, ஓகேவா? பாலிடிக்ஸ் முக்கியம் நான் நினைக்கிறேன். அதான் பேசுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல்ன்றது மக்களுக்கு எல்லாருக்கும். ஏன்னா இல்ல, நீங்க தானே சொல்றீங்க ஒரு மாற்றம்ன்றது சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கணும். எதுக்காக நீங்க மணல் குவாரியை ஓபன் பண்ணீங்க? ஆத்து மணல தண்ணி வர இடத்துல ஏன் ஓபன் பண்ணீங்க? அது தப்புதான். அதுக்கு முட்டு கொடுக்க முடியாது. அது முட்டு கொடுக்கல. நான் என்ன சொல்றேன், நல்லது ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிருக்குன்றேன். நான் என்ன சொன்னேன், இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, கெட்டது ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்கன்றீங்க. கெட்டதை மறைக்கிறதுக்காக தான் நல்லது பண்றாங்க. நான் நல்லது மட்டும் அவங்க பண்ற. அப்ப நீங்க கெட்டதை பார்க்க மாட்டீங்களா? அதை பத்தி பேச மாட்டீங்களா? அதை கேள்வி எல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஏன் பண்றீங்கன்னா வாயை மூட்டு இருப்பீங்களா? கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் இல்லையே, கேட்பாங்க. அதையும் கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேன், கேளுங்க, தப்பா கேளுங்க, நல்ல விஷயத்தையும் பாராட்டுங்க, அவ்வளவுதான். கேளுங்க, அதுதான் பண்ணணும். நீங்க ஏன் ஐயோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டாங்க அதனால இது எனக்கு பெருசா தெரியல அப்படியே? இப்போ அந்த விஷயம் தப்பா இருக்குன்னு கேட்கறதுக்கு 100 பேர் இருக்கிறாங்க. நல்லது பேசுறதுக்கு 100 பேர் இருக்கிறாங்க. தெரியுமா? ஈக்குவலா தான் இருப்பாங்க. பேசுறதுக்கு ஆள் இல்லையா? இன்னைக்கு மீடியாவை யார் ஆக்கிபை பண்ணிட்டு இருக்கா? ஆளும் அரசாங்கத்துக்கு ஆள் இல்லைன்னு சொல்ற ஒரே ஆளு நீங்களா இருப்பீங்க. நான் ஆள் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? அதுக்கு 100 பேர் இருக்காங்க, இதுக்கு 100 பேர் இருக்காங்க. அதாவது எல்லாம் இங்க ஒரு தப்பு நடந்தா கேள்வி கேட்கறதுக்கு 100 பேர் இருந்தாலும், மணல் குவாரியை ஓபன் பண்ணாங்க தவறுன்னு சொல்றதுக்கு எத்தனை கும்பல் வந்து பேசுது சொல்லுங்க. நாம் தமிழர் பேசுவாங்கல்ல. நாம் தமிழருக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இப்போ? அதாவது டிவிக்கே இருக்க கும்பல் நாம் தமிழர்ல எத்தனை விரல விட்டுருவீங்க? ஏன் அப்படி இருக்காங்க? இது சென்செக்ஸ் எடுத்து பாருங்க. ஏன் அப்படி இருக்காங்க? அது யார் மேல தப்பு? ஏன் இருக்காங்க, ஏன் இல்லைன்னு நான் இங்க பேசல. தவறு நடந்திருக்கு, அதை பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா இங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதை பத்தி பேசுறதுக்கு தான் நான் இங்க கேட்கறேன். அப்போ நீங்க என்னெல்லாம் சப்ரஸ் பண்றீங்க? அதை மட்டும் பேசுறீங்க, ஏன் அதை மட்டும் பேசுறீங்கன்ட்டு. உங்களுக்கு தப்ப சொல்லணும். நம்ம 2 பேர் இருக்கோம் வீடியோல, நீங்க தப்ப சொல்றீங்க, நான் கரெக்டா சொல்றேன், அவ்வளவுதான். நல்லது நடந்திருக்குன்னு சொல்றீங்க, நீங்க கெட்டது நடந்திருக்குன்னு சொல்றீங்க. மக்கள் வந்து ரெண்டுத்தையுமே கேட்கறாங்க. இல்ல, மக்கள் ரெண்டுத்தையுமே கேட்கறாங்க. மக்கள் நல்லது நடந்திருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஓ, இந்த சைட்ல கெட்டது நடந்திருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க, அவ்வளவுதான். நல்ல விஷயம், அவ்வளவுதான். உங்க மைண்ட தான் நான் காட்டுறேன்.
நீங்க வந்து பேசுறீங்க இது என் மைண்ட் இல்ல, தெரியும், வாயை திறந்து பேசுறதுக்கு முக்குறீங்க. சரி மக்களே சொல்லட்டும். நான் என்ன தப்பா பேசினேன், பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லட்டும். கமெண்ட்ல கேட்கறோம், பார்க்கலாம். மக்களே இந்த வீடியோ எப்படி இருக்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களுடன் இருப்பது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.